ஹலோ மக்களே, பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும். சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி. தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அத்தியாயம் 21. 3 மந்திரங்கள். உதயகுமரனா? மணிமேகலையால் அந்த தகவலை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு காலத்தில் தன் நேசத்திற்குரிய கணவனாக இருந்த ராகுலன் தான் இப்போது உதயகுமரனாக பிறந்திருக்கிறான். தன்னையே சுற்றி சுற்றி வருகிறான் என்பதை நம்ப முடியாமல் தவித்தாள். ஒருவேளை அதனால் தான் நான் துறவரத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய மனம் மட்டும் அவனை நோக்கி போகிறதோ? ஆமாம் மணிமேகலை, என்றது மணிமேகலா தெய்வம். அதனால்தான் உன்னை நல்ல பாதையில் வழிநடத்துவதற்காக இங்கே கொண்டு வந்தேன். இந்த உதயகுமரன் ஒரு ஆரம்பம்தான். இதுபோல உன்னுடைய துறவரத்தை கெடுப்பதற்காக பல தடைகள் வரக்கூடும். அதையெல்லாம் தைரியமாக எதிர்த்து நின்று சமாளிக்கும் திறன் உனக்கு வேண்டும். நீ இப்போது புத்தரின் வழியில் சரணடைந்திருக்கிறாய். ஆனால் இந்த உலகத்தில் இதுபோல இன்னும் பலவிதமான சமயங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய கொள்கைகள் அனைத்தையும் நீ விளக்கமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றோடு புத்த மத கொள்கைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போதுதான் புத்தரின் நெறி எத்தனை உயர்வானது என்பது உனக்கு புரிய வரும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீ மற்ற மதத்தினரிடம் சென்று அவருடைய தத்துவங்களை விளக்கி சொல்லி கேட்கின்ற போது அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்துவார்கள். காரணம், நீ ஒரு பெண், வயதில் சிறியவள். உனக்கு எதை சொன்னாலும் புரியாது என்று அவர்கள் நினைத்து விடுவார்கள். பொய்யான விஷயங்களை சொல்லி உன்னை ஏமாற்ற பார்ப்பார்கள். அது மாதிரி நேரங்களில் நீ மனம் கலங்கக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்ச்சியையும் நீ தனியே சமாளிப்பதற்காக நான் சில மந்திரங்களை சொல்லித் தருகிறேன். என்ன மந்திரங்கள்? இந்த முதல் மந்திரத்தை சொன்னால் நீ எந்த நேரத்திலும் எந்த உருவமும் எடுக்கலாம் என்றது மணிமேகலா தெய்வம். மணிமேகலை அதை அக்கறையோடு மனதில் பதித்து கொண்டாள். இரண்டாவது மந்திரம் இன்னும் விசேஷமானது. இதை சொல்கிறவர்கள் நினைத்த நேரத்தில் வானத்தில் எழுந்து பறக்க முடியும். மணிமேகலை 2 மந்திரங்களையும் கற்றுக்கொண்ட பிறகு மணிமேகலா தெய்வம் அவளுக்கு ஆசி வழங்கியது. இப்போது நீ உன் ஊருக்கு திரும்பி செல்லலாம். அங்கே உனக்கு பல புதிய அனுபவங்கள் காத்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார், கேள், யோசி. புத்த தர்மத்தின் உயர்வை புரிந்து கொள். இப்படி சொன்ன மணிமேகலா தெய்வம் மெல்ல வானில் எழுந்து பறந்தது. திடீரென்று எதையோ மறைந்து விட்டார் போல கீழே இறங்கி மீண்டும் மணிமேகலையின் முன் நின்றது. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றது. மனித உடல் சாப்பாட்டினால் தான் உயிர் வாழ்கிறது. அது மட்டும் இல்லாவிட்டால் பசியின் கொடுமையை தாங்க முடியாமல் நாம் துவண்டு போய்விடுவோம். நான் இப்போது உனக்கு சொல்லித்தரப்போகும் இந்த மந்திரம் உன்னை பெரிய பசியிலிருந்து காப்பாற்றும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சாப்பாடு இல்லாமலேயே உன்னால் உயிர் பிழைக்க முடியும். அத்தியாயம் 22. அமுத சுரபி. மணிமேகலை முதன்முறையாக மணிப்பல்லவத்தை பார்த்தபோது அந்த தீவு அவளுக்கு பயமூட்டியது. சுதமதியை காணமே, தாய் மாதவியை காணமே என்று பதறி தவித்தாள் அவள். ஆனால் இப்போது அவளுக்குள் எந்த பதற்றமும் இல்லை. புத்தபீடம் மற்றும் மணிமேகலா தெய்வத்தின் அருளால் அவள் கற்றுக்கொண்டிருந்த விஷயங்களும் மந்திரங்களும் அவளுக்கு ஒரு இணையற்ற மன அமைதியை கொண்டு வந்திருந்தன. ஆகவே இப்போது அவளால் மணிப்பல்லவ தீவின் அழகை ரசிக்க முடிந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை விரிந்து பறந்து கிடந்த வெள்ளை மணலில் மெதுவாக நடந்தாள். பெரிய பூந்தோட்டங்கள், பொய்கைகள் எல்லாம் நிதானமாக சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். பெண்ணே, நீ யார்? திடீரென்று ஒலித்த அந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் மணிமேகலை. அங்கே நின்றிருந்தவள் ஒரு பெண். அவள் பெயர் தீவதிலகை. அவளை பார்த்தவுடன் மணிமேகலைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இந்த தீவில் வேறு மனிதர்களும் இருக்கிறார்களா என்பது போல அவளை வியப்போடு பார்த்தாள். என்ன பெண்ணே, இப்படி பார்க்கிறாய்? தீவதிலகை சிரித்தாள். நீ இதற்கு முன்னால் மனிதர்களையே பார்த்தது கிடையாதா? அவளுடைய குறும்பான கேள்விக்கு மணிமேகலையால் சற்றென்று பதில் சொல்ல முடியவில்லை. அவள் திணறுவதை பார்த்த தீவதிலகை மேலும் சிரித்தாள். சொல் பெண்ணே, நீ யார்? எப்படி இங்கே வந்தாய்? நீ பயணம் செய்த கப்பல்
கவிழ்ந்து விட்டதா? அதிலிருந்து தப்பித்து நீந்தி இங்கே கரை சேர்ந்தாயா? இல்லை என்றாள் மணிமேகலை. ஏன் அப்படி கேட்கிறாய்? வழக்கமாக இந்த தீவுக்கு வருகிற எல்லோருக்கும் கப்பல் விபத்தில் தப்பி பிழைத்தவர்களாக தான் இருப்பார்கள் என்றாள் தீபத்திலகை. அது கிடக்கட்டும், நீ யார்? அதை சொல் முதலில். என் பெயர் மணிமேகலை. நீ? நான் தீபத்திலகை. இந்த மணிப்பல்லவ தீவிற்கு பக்கத்தில் ரத்தன தீவு என்ற ஒரு இடம், அங்கே சம்பந்தகம் என்ற மலை உச்சியின் புத்தரின் பாதம் படிந்த பீடம் ஒன்று இருக்கிறது. அதை வணங்குவதற்காக நான் இங்கே வந்தேன். இணை இல்லாத அந்த பீடத்தை காவல் காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து தீபத்திலகை மீண்டும் பேசினாள். மணிமேகலை, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். என்னது? இந்த தீவில் கோமுகி என்ற பெயரில் ஒரு குளம் உள்ளது. அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. தீபத்திலகை அந்த குளத்தை மணிமேகலைக்கு காமித்தாள். இந்த குளத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஒவ்வொரு வைகாசி பௌர்ணமி தினத்தன்றும் இந்த குளத்திலிருந்து ஒரு அற்புதமான பாத்திரம் வெளிப்படும். பாத்திரமா? ஆமாம், ஆனால் சாதாரண பாத்திரம் அல்ல. ஒரு காலத்தில் அம்புத்திரன் என்பவனுடைய கையில் இருந்த மந்திர பாத்திரம் அது. அதன் பெயர் அமுத சுரப்பி என்றாள் தீபத்திலகை. அந்த அமுத சுரப்பியில் நீ எந்த உணவை இட்டாலும் பல மடங்காக பெருகி வரும். எடுக்க எடுக்க குறையாது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அப்படியா? ஆச்சரியத்தில் மணிமேகலையின் கண்கள் பெரிதாக விரிந்தன. யார் அந்த அபுத்திரன்? இந்த அமுத சுரப்பி எப்படி அவனுக்கு கிடைத்தது? பிறகு எப்படி இங்கு வந்து சேர்ந்தது? இப்போது அபுத்திரன் எங்கே இருக்கிறார்? அந்த கதையை எல்லாம் அரவணடிகள் உனக்கு விளக்கமாக சொல்வார் என்றார் தீபத்திலகை. இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள். இன்றைக்கு வைகாசி பௌர்ணமி. இன்னும் சற்று நேரத்தில் ஆபுத்திரனின் அமுத சுரப்பி இருந்த இக்குளத்தில் மேலே எழுந்து வரும். அப்போது நீ அதை பெற்றுக்கொள். நானா? மணிமேகலை, இந்த உலகத்தையே பெரும் துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மிக பெரிய நோய் பசி. அந்த பசியை போக்கும் அற்புத மருந்து இந்த அமுத சுரப்பி. நீ அதை ஏற்றுக்கொண்டு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ செய்ய வேண்டும். உன் மூலம் இந்த பூமி மொத்தமும் நலம் பெற வேண்டும். இப்போது மணிமேகலைக்கு தீபத்திலகையின் நோக்கம் புரிந்தது. புத்த பீடத்தை கும்பிட்டு கோமுகி குளத்தை சுற்றி வந்தாள். அதன் முன்பே பக்தியோடு நின்று வணங்கினாள். மறுவினாடி கோமுகி குளத்திலிருந்து அமுத சுரப்பி மேலெழுந்து வந்தது. மணிமேகலையின் கைகளில் சென்று சேர்ந்தது. அத்தியாயம் 23. தகுதியான கைகள். அமுத சுரப்பி பாத்திரம் மணிமேகலையின் கைகளில் பட்டவுடன் அவள் ஒரு இணையற்ற பரவசத்தை அனுபவித்தாள். புத்த பிரானே, போன பிறவியில் என் கணவர் அகாலமாக மரணமடைந்தார். அப்போது நானும் அவரோடு உயிர் விட்டேன். அந்த நேரத்தில் கடைசியாக என் மனதில் இருந்த நினைவு நாங்கள் சாது சக்கரன் என்ற முனிவருக்கு உணவு கொடுத்த காட்சிதான். ஆகவே அந்த பிறவி ஞாபகம் இப்போது இந்த பிறவியில் அமுத சுரப்பி என்னும் வரத்தை பெற்று கொடுத்திருக்கிறது. உன் கருணைக்கு நன்றி. மணிமேகலை இப்படி வணங்கியவுடன் தீபத்திலகையும் புத்தரை வழிபட்டாள். பசியின் கொடுமை, அமுத சுரப்பியின் சிறப்பை சொல்ல ஆரம்பித்தாள். பசி என்பது ஈவு இரக்கம் இல்லாத ஒரு நோய். அரசர்கள், குடிமக்கள், ஏழைகள், பணக்காரர்கள், வயதானவர்கள், இளையவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோரையும் பிடித்து கொள்ளக்கூடியது. இந்த பசி பற்றி கேட்டால் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட சீர்கெட்டு கீழே இறங்கி விடுவார்கள். நன்றாக படித்தவர்கள் கூட அந்த ஞானத்தை மறந்து வினோதமாக நடந்து கொள்வார்கள். வெக்கம் கெட்டு பழைய கௌரவத்தை மறந்து அடுத்தவர்களிடம் கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து விடுவார்கள். உனக்கு விஸ்வாமித்திர முனிவரை பற்றி தெரியும் தானே? அவர் எப்பேற்பட்ட ஞானி, இணையில்லாத தவசீலர், பல வரங்களையும் சக்திகளையும் பெற்றவர். அவரையும் கூட இந்த பசி அரக்கன் விட்டு வைக்கவில்லையே. அப்படியா? நம்ப முடியாமல் கேட்டாள் மணிமேகலை. விஸ்வாமித்திரருக்கு என்ன ஆனது? முன்பு ஒரு முறை விஸ்வாமித்திரர் இருந்த நாடு முழுவதும் மழை பெய்யவில்லை. எங்கு பார்த்தாலும் பஞ்சம். மக்கள் உணவு இல்லாமல் வாடினார்கள். விஸ்வாமித்திரரையும் பசி பாட்டியது. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா என்று நாடு முழுக்க தேடி அலைந்தார்.
பலன் இல்லை. கடைசியில் வேறு வழியில்லாமல் அவர் ஒரு நாயின் இறைச்சியை திங்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு என்ன ஆயிற்று? நல்ல வேளையாக இந்திரன் அந்த நாட்டுக்கு அருள் செய்தான். மழை வரத்தை கொடுத்து பஞ்சம் போக்கினான், பசியை தீர்த்தான். ஆனால் அப்போதும் அரக்கத்தனம் செய்யும் அந்த பசி முழுமையாக நீங்கிவிடவில்லை. அவ்வப்போது தலை காட்டி பலரை வாட்டி வதைக்கிறது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அராஜகங்களை எல்லாம் செய்கிறது. வருத்தத்துடன் சொன்னால் தீவதிலகை. யாராவது இந்த பசி நோயை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும். அதை செய்து முடித்தவர்கள் உலகத்தில் நீங்காத புகழை பெறுவார்கள். மணிமேகலை, ஏழைகளின் பசியை நீக்கி உணவு தருபவர்கள் அவர்களுக்கு உயிர் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த பெரிய உண்மையை நீ உணர்ந்து கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆமாம் தீவதிலகை, இந்த அமுத சுரப்பி பாத்திரம் என் மனதிலும் கருணையை சுரக்க செய்கிறது. இதன் மூலம் எல்லோருக்கும் உணவு வழங்க வேண்டும், பூமியை வளம் பெற செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அமுத சுரபி மிகவும் தகுதியான கைகளுக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறது மணிமேகலை. இனி நீ உன் ஊருக்கு கிளம்பி செல்லலாம். உன்னால் எங்கும் தர்மம் வளரட்டும், பசி நீங்கட்டும். மணிமேகலை தீவதிலகையை வணங்கினாள். அவளிடம் விடை பெற்று கொண்டு ஒரு கையில் அமுத சுரபியை ஏந்தியபடி வானில் எழுந்து பறந்தாள். அதே நேரம் பூம்புகாரில் மாதவியும் சுதமதியும் வேதனையோடு துடித்து கொண்டிருந்தார்கள். மணிமேகலா தெய்வம் சொன்ன 7வது நாள் வந்துவிட்டது. ஆனால் என் மகள் மணிமேகலை இன்னும் திரும்பி வரவில்லையே. அவர்கள் இப்படி கவலையோடு பேசிக்கொண்டிருந்த போதே மணிமேகலை அங்கே தோன்றினாள். அம்மா, கலங்க வேண்டாம், நான் பத்திரமாக திரும்பி வந்து விட்டேன். மணிமேகலையை பார்த்தவுடன் தான் மாதவிக்கும் சுதமதிக்கும் நிம்மதி திரும்பியது. மகிழ்ச்சியோடு அவளை கட்டி கொண்டார்கள். அம்மா, சுதமதி, நீங்கள் இருவரும் போன பிறவியில் தாரை வீரை என்ற பெயரில் என்னுடைய சகோதரியர்களாக இருந்தீர்கள். இப்போது நாம் அதுபோல் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி. மணிமேகலை, உன் கையில் என்ன பாத்திரம்? இதன் பெயர் அமுத சுரபி என்றாள் மணிமேகலை. இந்த உலகின் பசி துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இது. நீங்களும் இதை வணங்குங்கள். மணிமேகலை, மாதவி, சுதமதி மூவரும் அமுத சுரபியை பணிந்து வணங்கினார்கள். பின்னர், அமுத சுரபியை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல் மணிமேகலை என்று கேட்டுக்கொண்டாள் மாதவி. அம்மா, அது எனக்கே முழுமையாக தெரியாத வரலாறு. அதை நன்கு உணர்ந்தவர் அரவணடிகள்தான். அப்படியானால் நாம் எல்லோரும் அரவணடிகளை பார்க்க செல்வோமா? நல்ல யோசனை என்றாள் மணிமேகலை. அவர்கள் உடனடியாக புறப்பட்டார்கள்.